கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 58வது சூரா சூரே முஜாதிலா, பிறகு 59வது சூரா சூரே ஹஷர், 60வது சூரா சூரே மும்தஹினா, 61வது சூரா சஃப், 62வது சூரா ஜுமா, 63வது சூரா முனாஃபிகூன், 64வது சூரா தகாபுன், 65வது சூரா தலாக், 66வது சூரா தஹரீம் என்கின்ற 9 சூறாக்களை நாம் ஓதி முடித்தோம். அல்லாஹ்வுடைய 28 ஜுஸ்கள் முறிந்துவிட்டது. அதில் முதல் சூரா முஜாதலா. முஜாதலா என்றால் வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? அழகான வரலாறு கேட்டிருப்போம், ஒரு 3-4 வருஷம் முன்னாலே கேட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறார். ஹலீஃபா அவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் இருந்ததுன்னு சொன்னால், இந்த காலத்தில் அந்த சவுதி, ஒமான், குவைட், யுஏஇ எல்லாமே, அப்புறமா ஈராக் ஃபுல்லாக, அப்புறமா சீரியா ஃபுல்லாக, ஓரளவுக்கு இஜிப்ட் கூட, துருக்கி எல்லாமே அவ்வளோ பெரிய ஆட்சியோடைய அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்கு பிஸியாக இருப்பார். அவர் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு வயசான அம்மா வந்தாங்க. வந்து, யா உமர் இத்தகில்லா, உமர் அல்லாவை அஞ்சு கொண்டே இருங்க, அல்லாவை பயந்து வாழ்ந்துட்டே இருங்க. நீங்கள் எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு உமேர் சொல்லுவோம். அப்புறமா வாலிபன் ஆனதுக்கு பிறகு உமர் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தோம். அப்புறமா அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியம் படுத்தினா அமீருல் முஃமினீன் ஆகியிருக்கீங்க. கொஞ்சம் உபதேசம் கேளுங்க. என்ன உபதேசம்? மன் ஹாஃபல் மௌதா ஹாஃபல் ஃபௌதா. யார் மரணத்தை பயப்படுகின்றானோ, அவன் எது எல்லாம் அவன் விட்டானோ, மறுமைக்கு பிறகு நாம் எது கொண்டு போகிறோமோ, அது எதெல்லாம் நம்ம விட்டுட்டோமோ அது பயப்படுவாங்க. அது மிஸ் ஆயிடுச்சு, இது மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி. மன் ஹாஃபல் அஸாபா ஹாஃபல் ஹிசாபா. யார் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுறாங்களோ, அல்லாஹ் கேள்வி கேட்பானே அதுக்கும் பயப்படுவாங்க சொல்லி உபதேசம் அப்படியே போயிட்டே இருக்கு. கூட இருந்தவர் சொன்னார், யா அமீருல் முஃமினீன், ஒரு வயசான பாட்டி, ஒரு வயசான அம்மா, அவங்களுக்காக நீங்கள் அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கீங்களா? அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், முழு நாள் அவங்க எனக்கு நிற்க வச்சாங்கன்னா, தொழுகையோடைய நேரங்களை தவிர மற்ற எல்லா நேரம் அவங்க எத்தனை மணி நேரம் எனக்கு நிற்க வைக்கிறாங்களோ நான் நின்றுட்டே இருப்பேன். ஏன்? இவங்க யார் தெரியுமா? இவர் ரசூலுல்லாஹ்ட்ட பேசின பேச்சு அல்லாஹ் தஆலா கேட்டு இவங்களுடைய பேச்சுக்கு தோதுவாக வசனத்தை இறக்கினான். அந்த யாருடைய பேச்சு அல்லாஹ் கேட்குறானோ அவங்களுடைய பேச்சு நான் கேட்கக்கூடாதா? அவங்க யாரு? ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. என்ன நடந்துச்சு? இவங்களுடைய கணவர் இவருக்கு விஹார் பண்ணிட்டார். பா ஹா அலிஃப் ரா. அந்த காலத்தில் தலாக்குடைய ஒரு வகை திஹார் சொல்லி இருந்தது. திஹார்னா என்ன? மனைவியை தலாக் கொடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, மற்ற அந்நிய பெண்ணுடைய உடலுடைய எந்த உறுப்புகள் நாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதோ, அந்த உறுப்புகளை, தன்னுடைய மஹரமான பெண்களுடைய உறுப்புகளை இந்த மனைவியுடன் ஒரு உறுப்பை ஒப்பிட்டு சொன்னால் திஹார் நடந்துடும். உன்னுடைய முதுகு என்னுடைய தாயின் முதுகை போல, உன்னுடைய வயிறு என்னுடைய சகோதரியோடைய வயிறை போல, நீ எனக்கு என்னுடைய தாயை போல, அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா திஹார் நடந்துடும். திஹார் சொன்னால் முழுமையான தலாக், இனிமேல் சேர்ந்து வாழக்கூடாது. அப்போது அவர் அவருடைய கணவன் அவுஸ் பின் சாமித், ஒரு பெரிய சஹாபி, உபாதத் இப்னு சாமித்துடைய சகோதரர் அவுஸ் பின் சாமித் திஹார் பண்ணிட்டார். சட்டம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்த சட்டங்கள், மக்கா மதீனால இருந்த பல சட்டங்கள் மாற்றலை, அப்படியே இருந்தது. சில சட்டங்கள் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுறது எல்லாமே இருந்தது அந்த காலத்தில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துகள் அதெல்லாமே வஹி வந்ததுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாற்றுவாங்க தவிர அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்நாள் ஒரு பாதி வாழ்க்கை நான் இவங்க கூட வாழ்ந்துட்டேன், இவங்களுடைய குழந்தைகளுக்கு நான் தாயாக இருக்கிறேன், இவங்க கூட நான் கூட இருந்து வாழ விரும்புகிறேன்.
இவர் திஹார் பண்ணிட்டாரு, நமக்கு சேர்த்து வைங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லைம்மா திஹாருடைய சட்டம் என்ன, சேர்ந்து வாழக்கூடாது. அப்படி இல்லை யா ரசூலல்லாஹ், எப்படி அது ஒரு திஹார் பண்ண உடனே நான் எப்படி பிரிஞ்சிடணும், நீங்கள் ஏதாவது செய்யுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லி இருக்கலாம் இல்லை. மார்க்க விஷயத்தில் நபி அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்து இருந்தானோ அந்த விஷயத்தில் சொன்னாங்க. எந்த விஷயத்தில் அல்லாஹ் அனுமதி தரலையோ அந்த விஷயத்தில் நான் சொல்ல மாட்டேன், இதுதான் சட்டம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், மற்ற விஷயத்தில் நாம் சொந்தமாக சொல்ல மாட்டோம். யாராவது பத்திரம் எடுத்துகிட்டு வந்தால் இந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொன்னால், வக்கீல்கிட்ட போய் காமிங்க, இப்போ நான் பார்க்குறேன் ஆனாலும் வக்கீல்கிட்ட போங்க. ஏதாவது மருந்து சாப்பிட்ணும் இருக்குது, இந்த மருந்து சாப்பிட்லாம், பெரிய ஏதாவது நோய் வந்துச்சுன்னா எதுக்கும் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட காமிச்சிக்குங்க. ஆனால் மார்க்க விஷயத்தில் மட்டும் எல்லாம் முஃப்தி, எல்லாம் சட்டம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ். அப்போ அல்லாஹு தாலா அவங்க அல்லாஹ் கிட்ட முறையிட்டாங்க, அல்லாஹ் நீ தான் ஏதாவது வழி காட்டணும். அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கினா. முதல் வசனம், இன்னைக்கு ஓதுன முதல் வசனம், கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி அந்த அம்மாவுடைய கண்ணியத்தை பாருங்க, எந்த அளவுக்கு தூய்மையானவங்க இருந்திருப்பாங்க. கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, அல்லாஹ் தஆலா அவளுடைய பேச்சை கேட்டான். யாருடைய பேச்சு, உங்க கூட விவாதம் பண்ணிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டான். வதஷ்தகி இலல்லாஹ், மேலும் அந்த பெண் அல்லாஹ்ட்ட முறையிட்டது, அதுவும் அல்லாஹ் கேட்டான். அல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, நீங்க ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்ததில்ல, அது அல்லாஹ் கேட்டுட்டே இருந்தான். அல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ சமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன். நாம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், பார்த்து கொண்டே இருக்கின்றான். அப்போது சட்டங்கள் இறங்கிச்சு. இது நமக்கு வேண்டாங்க, இந்த சட்டங்கள் எல்லாம் குழப்பிக்காதீங்க. இது அந்த காலத்தில் இருந்தது, இப்போ யாருமே திஹார் பண்ண மாட்டாங்க. சட்டத்தை சொல்லிடுறேன். சட்டம் என்ன, அந்த காலத்தில் திஹார் நடந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு திருமணம். ஆனால் அல்லாஹு தாலா வசனங்களை இறக்கிறான். அந்த வசனங்கள் ஒவ்வொரு நேரத்தில் இறங்கணும்னு சொன்னால் இந்த அம்மாக்காக இறங்குன மாதிரி ஆயிடுச்சு. வல்லதீன யுதாஹிரூன மின் நிசாஇஹிம் சும்ம யஊதூன லிமா காலு, யார் தன்னுடைய மனைவிமார்களுடன் திஹார் செய்ததுக்கு பிறகு தான் சொன்ன வார்த்தையை திருப்பி வாங்குகிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், ஃபதஹரீரு ரகபத்தின் மின் கப்லி அன் யதமாஸா, அவங்க உடல் உறவு சேர்றதுக்கு முன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். ஃபமல்லம் யஜித், அடிமை இல்லை விடுதலை செய்கிறதுக்குன்னு சொன்னால் ஃபசியாமு ஷஹரைனி முத்ததாபிஐனி மின் கப்லி அன் யதமாஸா, அப்போது 2 மாதங்கள் தொடர்ந்து, அது 60 நோன்புகள் தொடர்ந்து வைக்கணும். ஒரு நோன்பு கூட நடுவில் விடக்கூடாது. அவங்க பின்னே சேர்றதுக்கு முன்னால் இது பகரமாக 60 நோன்பு வைக்கணும். ஃபமல்லம் யஜித் ஃபசியாமு ஷஹரின் ஃபமல்லம் யஸ்ததி, நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி இல்லையா, ஃபைதாமு சித்தீனா மிஸ்கீனா, அப்போ 60 ஏழைங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஆனால் இந்த சீக்வன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு அடிமையை விடுதலை செய்யணும், அது இல்லையா 60 நோன்பு தொடர்ந்து வைக்கணும், அது இல்லையா 60 ஏழைங்களுக்கு உணவு கொடுக்கணும். புரிஞ்சிச்சாங்க? இதே சட்டம்தான் நோன்புக்கு. இந்த சட்டமே குழப்பிக்காதீங்க. இப்போ இல்லை இல்லை இல்லை, இப்போ இல்லை இது. ஆனால் இதே சட்டம்தான் நோன்பு நேரத்தில் நாம் வேணும்னு ஆசைக்காக சாப்பிட்டால், வெறும் ஆசைக்காக சாப்பிட்டுட்டோம், அல்லது ஆசைக்காக குடிச்சிட்டோம், அல்லது ஆசைக்காக மனைவியுடன் சேர்ந்துட்டோன்னு சொன்னால் இதே கஃபாரா தான் கொடுக்கணும். சட்டம் தெரிஞ்சுக்குங்க. நான் பார்க்குறேன் நிறைய, வேணாம், ஆசைக்காக நோன்புல ஏதாவது சாப்பிட்டா அல்லது குடிச்சா அல்ல மனைவியுடன் சேர்ந்தா கஃபாரா என்ன, அடிமையை விடுதலை செய்யணும். அடிமை கிடைக்காது எங்கேயும். 60 நோன்பு தொடர்ந்து வைக்கணும், இல்லைன்னா 60 நபர்களுக்கு உணவளிக்கணும். ஒரு உணவுடைய விலை ஒரு ஃபித்ராவுடைய விலை எவ்வளோ ஆயிடுச்சு, 100 ரூபா. அப்போ 6000 ரூபா
கஃபாராவாக கொடுக்கணும். நேற்று நான் சொன்னேன் பாருங்கள், இஸ்லாமில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குது. ஒரு பெண்ணு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தன்னுடைய பிரச்சனைகளை பேசலாம். இவங்க என்ன இந்த மீடியாலெல்லாம் எப்படி காமிக்கிறாங்கன்னு சொன்னால், பெண்களுக்கு இஸ்லாத்தில் வாய்ஸே இல்லை, அடக்கி இருக்கிறாங்க. சுத்தமாக இல்லவே இல்லை, பொய்யான விஷயம். அதே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்துச்சின்னு சொன்னால், இப்போது வரதட்சணை கேட்குறோம் இல்லை நாம், பிச்சைக்காரங்க 25 பவுண்டு வேணும், பிச்சைக்காரன் தான் அவன். எவன் எல்லாம் போய் கேட்குறானோ அவன் பிச்சைக்காரன் தான். மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டோம், நான் பண்ணல, தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு. இனிமேவாவது விடுங்க அந்த பழக்கத்தை, கெட்ட பழக்கத்தை விடுங்க. புரோக்கருங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த ஃபீஸு, யாராவது புரோக்கர் இருக்காங்கன்னு தெரியல, புரோக்கரோடைய ஃபீஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் எத்தனை பவுண்டு வாங்குறீங்களோ அத்தனை பவுண்டோடைய 5%. அல்லாஹு அக்பர். உடனடியாக இது முடிச்சிடணுங்க. இது பொண்ணுங்களுடைய கல்யாணத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பொண்ணுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்படியே உட்கார வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா சமுதாயம் அந்த மாதிரி மோசமாயிடுச்சு. ஆனால் நம்முடைய ஆண் பிள்ளைங்களுடைய திருமணத்தில் செய்யலாமா? கையை நீட்டுங்க, ரம்ஜான் மாதத்தில் வாக்கு கொடுங்க. இனிமே என்னுடைய மகனுடைய யாருக்கெல்லாம் மகன் இருக்காங்களோ, அப்துல் காதர் பாய் கையெழுத்துங்க. மகனுடைய கல்யாணத்தில் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், என் பையனுக்கும் சொல்லுவேன் எதுவுமே கேட்கக்கூடாது, கூடாது கூடாது. வாலிப பசங்க யாருமே வாங்க மாட்டோம், வாங்கக்கூடாது. அந்த பெண் கொண்டு வர்றாங்க பாருங்க, அதில் 1% கூட நமக்கு உரிமை இல்லை இல்லை இல்லை. அவங்க 100 பவுண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் நமக்கு உரிமை இல்லை. அவங்களுக்கு அப்பாவுடைய 2 பில்டிங் கிடைத்தாலும் சரி, 4 பில்டிங் கிடைத்தாலும் சரி, நிலம் கிடைத்தாலும் சரி, அதில் நமக்கு உரிமை இல்லை இல்லை இல்லை. அவங்க நமக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்குற உபகாரம், மனைவிட்டையா போய் உபகாரம் வாங்குவோம். அல்லாஹ் அந்த நாள் கொண்டு வரக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நமக்கு மார்க்கம் வேணாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? பொண்ணு கல்யாணத்துக்காக சம்பாதிக்கணும். அஸ்தக்ஃபிருல்லா, ரசூலுல்லா அந்த செலவே வைக்கலைங்க. இந்த சமுதாயம் பாருங்க, மாஃபியாவாக ஆயிட்டோம். நாம் அதில் மட்டும் விட மாட்டோம். பெண்கள் மீது அநியாயம் பண்ணிகிட்டே இருக்கும். இன்ஷால்லா முடிச்சிடலாம். வாங்கணும்னு சொன்னால் அது ஒரு தடவை அந்த கெட்ட பழக்கம் போயிடுச்சின்னு சொன்னால் மீண்டும் வராது இன்ஷால்லா. ஆனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எட்டி வைக்கிற நேரத்தில் பெண்களுக்கு உயிரோடு புதைச்சாங்க. சில நாட்களில் 23 வருடங்களில் பெண்களுடைய மரியாதை எந்த அளவுக்கு உயர்ந்துச்சுன்னு சொன்னால், பவுண்டெல்லாம் கேட்க மாட்டாங்க, பெண்கள் மஹர் அதிகமாக கேட்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. மஹர் அதிகமாக கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆண்களை காப்பாற்றுவதற்காக சட்டத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. யாருமே ஒரு அளவுக்கு மேலே மஹர் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மஹர் நான் எடுத்து பைத்துல் மாலில் வச்சிருவேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் கூப்பிட்டு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூப்பிட்டு இந்த சட்டத்தை சொல்கிறாரு. அப்போது ஒரு பெண்மணி, பேர் ஞாபகம் வரல, அவங்க எழுந்துட்டு சொல்கிறாங்க, அமீருல் மோமினின், இந்த உரிமை உங்களுக்கு இல்லை. அமீருல் மோமினின் நாம் கேட்ட உடனே என்ன பண்ணுவோம்? யாராவதுன்னு சொல்லி 4-5 பேர் அடிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அமீருல் மோமினின் கேட்குறாரு, ஏமா எனக்கு உரிமை இல்லை? குர்ஆன் நமக்கு உரிமை கொடுத்து இருக்கு, எவ்வளோ வேணாலும் மஹர் வாங்கலான்னு சொல்லி, நீங்கள் எப்படி அது நிப்பாட்டலாம்? எங்கேம்மா குர்ஆனில் வந்திருக்கு? அப்போ சொல்கிறாங்க, இதா ஆதைதுமுஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷையா. நீங்கள் மஹரில் தலாக் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் மஹரில் ஒரு கின்தார், ஒரு கஜானாவே மஹர் கொடுத்து இருந்தால் கூட அது நீங்கள் தலாக் கொடுத்ததுக்கு பிறகு திரும்பி வாங்கக்கூடாது. ஹுலால வாங்கலாம், தலாக்கில் வாங்கக்கூடாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஒரு கஜானாவே மஹராக கொடுத்து இருந்தால் திரும்பி வாங்கக்கூடாது. அப்போது கஜானாவே கொடுக்கலான்னு சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். நீங்கள் எப்படி தடை செய்யலாம்? அமீருல் மோமினினுடைய உள்ளம் பாருங்க, கரெக்ட். அசாபத்தில் மர்ஆ, பெண் சரியா சொல்லிச்சு. வாக்தார் ரஜுலு, ஆண் தப்பு பண்ணிட்டான். எந்த ஒரு ஈகோவும் இல்லைங்க. அந்த உமர் செய்தா நாம் செஞ்சோமா,
உனக்கு உமரை பற்றியே தெரியாது கண்ணா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்கு உரிமை இருக்கு பாருங்க பெண்களுக்கு. அமீருல் மூமினினுடைய சபையில் பேசலாம், கேட்ட உடனே அமீருல் மூமினின் அந்த வார்த்தையை திரும்பி வாங்குறாரு. இன்னொரு விஷயம், ஹதீஸோடைய கிதாப்கள் படிங்க. அந்த ஹதீஸ் கிதாப் வர்ற நேரத்தில் நாம் பெண் அறிவிப்பாளர் ஆண் அறிவிப்பாளர் சொல்லி பார்க்க மாட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன் ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எத்தனை ஹதீஸ்கள் பெண்கள் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை சஹாபா பெருமக்களுக்கு ஆயிஷா நாயகி உஸ்தாதா இருந்திருக்காங்க. எத்தனை தாபிஈன்களுக்கு உம்மஹாத்துல் மூமினின் உஸ்தாதா இருந்திருக்காங்க. அப்போ இஸ்லாத்தில் பெண்கள் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி இல்லை இல்லை இல்லை, ஆனால் பர்தால இருக்கணும், அவ்வளோதான். ஆயிஷா நாயகி பாடம் நடத்தினாங்கன்னு சொன்னால் பர்தால இருந்தாங்க, அந்த இந்த திரைக்கு பின்னால் உட்காந்து பாடம் நடத்தினாங்க. அது மட்டும்தான் நம்ம சொல்கிறோமே தவிர பெண்கள் பின் வாங்கணும், பெண்கள் முன்னால் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. எந்தெந்த விஷயத்தில் பெண்கள் செய்யலாமோ அந்த விஷயத்தில் இஸ்லாம் அனுமதி கொடுத்தது. ஏன் இமாம் ஷாஃபியோடைய காலத்தில் ஒரு பெரிய 4 இமாம் இருக்காங்கல்ல, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். அந்த காலத்தில் இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய காலத்தில் ஒரு இமாம் இருந்தாங்க, பெண் இமாம். பேர் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் ரொம்ப ரொம்ப இந்த அத்தர் போட்டோன்னு சொன்னால் ஜின் பக்கம் வரமாட்டான். அந்த இமாமுடைய பேர் சொல்லுங்க, இந்த அத்தர் அப்படியே கொடுத்துருவேன். நஃபீஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேத்தி. அவங்க இமாம், அவங்க இமாம் மாலிக்கோடைய மாணவி. அதே காலத்தில் இமாம் ஷாஃபி கூட மாணவராக இருந்தார். அதுக்கு பிறகு அவங்க திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஈஜிப்டுக்கு போயிட்டாங்க. இப்போ கூட நாம் இந்தியாவில் கௌசு நாயகம் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஏன்னா அவங்க மூலமாக நமக்கு அவங்க முரீதுங்கள் மூலமாக நமக்கு மார்க்கம் கிடைச்சிச்சின்னு சொல்லி நன்றி செலுத்துகிறோம்ல. ஈஜிப்டுக்கு போய் பாருங்கள், அங்கே சையீதா நஃபீஸான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈஜிப்டுக்காரங்களுக்கு அந்த காலத்தில் தீன் கிடைத்தது யார் மூலமாக? சையீதா நஃபீஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய காலத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வஃபாத் ஆகிற நேரத்தில் சொன்னார், என்னுடைய ஜனாசா தொழுகை அம்மா நஃபீஸா தொழுவ மாட்டாங்க பள்ளியில், என்னுடைய ஜனாசா அவங்க வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போங்க, அவங்க துவா பண்ணதுக்கு பிறகு என் ஜனாசா கொண்டு போங்க. எப்போவுமே இமாம்கள் பெண்கள் பின்னால் இருக்கணும், ஆண்கள் முன்னால் இருக்கணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை, பொய்யான விஷயம் இது. அதுக்கு பிறகும் ராபியா பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பல பெண்கள் இருக்கிறாங்க, மேதைகளாக இருக்கிறாங்க, இமாம்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்களை போல ஏன் வரலைன்னு சொன்னால் ஆண்களுக்கு பின்னால் அவங்க தான் இருந்தாங்க. இமாம் ஷாஃபி இன்னைக்கு அவ்வளோ பெரிய இமாமா வந்தார் சொன்னால் இமாம் ஷாஃபியோடைய தாயோடைய முயற்சி. இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய தாய் அவங்க டீனேஜில் இருந்தப்போ அவங்க கணவன் இறந்துட்டாங்க. எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் திருமணம் முடிச்சுக்குங்க. இல்லை, எனக்கு தெரியும், சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க, என்னுடைய மகன் ஒரு பெரிய இமாமா வரப்போகிறான், நான் திருமணம் முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கும் என் மகனுக்கு மத்தியில் என்னுடைய கணவர் வந்துடுவார், நான் என்னுடைய எல்லா முயற்சி என்னுடைய மகனுக்கு பின்னால் நான் செலுத்துவேன், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மகன் ஒரு பெரிய இமாமா வருவான்னு சொல்லி அதே மாதிரி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பெரிய இமாமா வந்தார். அவர்கிட்ட கேட்பாங்க, எப்படி நீங்கள் பெரிய இமாமா வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தாயாருடைய முயற்சி. ஆகையினால் இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லல, அந்த மாதிரி பல வரலாறுகள் இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், ஆண்களுடைய கெட்ட பார்வை அவங்க மேலே பரக்கூடாது, அந்த கெட்டவங்களால் அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் வரக்கூடாது, அதுக்காக தான் திரைக்கு பின்னால் இருக்கணும்னு சொல்கிறோமே தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் ஆண் தான் முன்னால் இருக்கணும், பெண் தான் முன்னால் இருக்கணும்னு சொல்லி இல்லை. சில விஷயங்கள் ஆண்களால் தான் செய்ய முடியும், சில விஷயங்கள் பெண்களால் தான் செய்ய முடியும். ஒரு ஏத்திஸ்ட் 2 minutes பேசலாமா? நார்த்திகன் சொல்லுவாங்கள்ல, அவன் கேள்வி கேட்டான், ஏன் இஸ்லாத்தில் பெண்கள் நபிமார்களாக வரலை, அல்லாஹ் ஏன் பெண்களுக்கு நபிமார்களாக ஆக்கி கண்ணியம் படுத்தலை? அதுக்கு பதில் என்ன? நபியோடைய வேலை கஷ்டமான வேலை. நபி ஆன உடனே சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க, முசல்லா போட்டு நபிக்கு அடிப்பாங்க,
திட்டுவாங்க, சூன்யக்காரன் சொல்லுவாங்க. நூ அலைஹிஸ்ஸலாம் மீது எத்தனை கொடுமைகள் செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட எப்படி நடந்துக்கிட்டாங்க. அந்த பிரச்சனைகள், அந்த கஷ்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு காரணம், நபிமார்கள் எல்லாம் என்னவா வந்தாங்க? ஆண்களாக வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கண்ணியம், நபி என்ற கண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கலையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தவிர எல்லா நபிமார்களுடைய தாய் யாரு? பெண்கள் தானே. நபி என்ன, நபியோட தாய் என்ன? எல்லா நபிமார்களுடைய தாய்மார்கள் யாரு? பெண்கள் தானே. எல்லா நபிமார்களுடைய இது என்ன? தாய்க்கு மதித்தாங்க எல்லா நபிமார்கள். ஆகையினால் யார்கிட்டேருந்து அல்லாஹ்க்கு தெரியும் யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணும், யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆகையினால் இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிற பேச்சு பொய்யான பேச்சு. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நான் பேசணுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 3.5 மணி நேரம் 4.5 மணி நான் பேசலாம். எது நம்ம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.